நாளை முதல் எஸ்ஐஆர் பணிகளை புறக்கணிக்கப் போவதாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். அதீதமான பணி நெருக்கடிகளை களைந்திட வலியுறுத்தி எஸ்ஐஆர் பணிகள் முழுமையாக புறக்கணிப்பதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு உரிய கால அவகாசம் வழங்கிட வலியுறுத்தியும் கூடுதல் பணிச்சுமையை கருத்தில் கொண்டு 1 மாத ஊதியத்தை திப்பூதியமாக வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கின்றனர். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் எஸ்ஐஆர் ஆனது இது தொடர்பான பணிகளை நாளை முதல் புறக்கணிக்க உள்ளதாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பானது அறிவித்திருக்கிறார்கள். தமிழகம், கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனையொட்டி வீடு வீடாக கணக்கிட்டு விண்ணப்பங்களை விநியோகித்து அவற்றை பூர்த்தி செய்து திரும்ப பெறும் பணியில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 6 கோடி வாக்காளர்களுக்கு இந்த படிவங்களானது வழங்கப்பட்டிருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் உரிய திட்டமிடல், முறையான பயிற்சி, நிதி ஒதுக்கீடு செய்யாமல் எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்ள ஊழியர்களை நிர்பந்தித்தால் பணிச்சுமை ஏற்படுவதாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்திருக்கிறது. மேலும் போதிய கால அவகாசம் அளிக்க வேண்டும் என்றும் கூடுதல் பணிகளை கருத்தில் கொண்டும் 1 மாத ஊதியத்தை மதிப்பூதியமாக வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை முதல் எஸ்ஐஆர் பணிகளை புறக்கணிக்கப் போவதாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பானது அறிவித்துள்ளது. இதனால் வாக்காளர்களுக்கு கொடுத்த விண்ணப்பங்களை திரும்ப பெற்று பதிவேற்றம் செய்யும் பணிகளில் தாமதம் ஏற்படும் சூழலும் எழுந்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். முன்னதாக கேரளா மாநிலத்தில் வாக்குச்சாவடி அளவிலான அலுவலர் BLO ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார். எஸ்ஐஆர் தொடர்பான பணி அழுத்தமே அவரது முடிவுக்கு காரணம் என்றும் அக்குடும்பத்தினர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து நாளை முதல் அந்த வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பானது இந்த எஸ்ஐஆர் பணிகளை புறக்கணிக்கப் போவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள்.